இதெல்லாம் ஒரு கிராமத்துல ஒரு வசந்த காலம்னு சொல்றனால நடந்துச்சு. ஒரு அப்பா, ஒரு பையன். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். சாரிப்பா, என்னால கேட்க முடியாது. எல்லாம் உன் எதிர்காலத்தை பத்தி தான் மகனே. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இத நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம். இத நான் உனக்கு உபயோகமா பயன்படுத்தணும்னு விரும்புறேன். அதான் என்னோட ஆசையும். சரிப்பா, என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. நீங்க சல்மா ஸ்கூலை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அந்த ஸ்கூல்ல போய் படிச்சு என் திறமைய வளர்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் பெரிய அறிவாளியாவும் பணக்காரனாவும் ஆயிடுவேன். அதோட நம்ம கஷ்டம்லாம் தீந்துரும். நீ இப்படி பொறுப்பா பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பவே நீ புத்திசாலித்தனமா தான் பேசுற. உன் விருப்பப்படியே நீ அந்த ஸ்கூலுக்கு போய் படி. என்ன திங்க் பண்ணிட்டு வர மகனே? நம்மள யாரோ இங்க ஃபாலோ பண்றாங்கன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட கட் பண்றதுக்கான ஆயுதம் ஏதாவது இருக்குமா? இவரை பார்த்து சாமியார் மாதிரி தெரியுது. சாமியார் இல்ல, என் முடிய கட் பண்ணாம இருந்ததுனால சாமியார் மாதிரி தெரியுறேன். எங்களுக்கு சாலமன் காவோட ஸ்கூலுக்கு வழிகாட்ட முடியுமா? நாங்க அங்க போகணும். ஓ, நீங்க அங்க போறதுக்காக தான் பயணம் செய்றீங்களா நண்பர்களே? நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா பயணம் பண்ணணும். நீங்க இங்க இருந்து நேரா ஏண்டர் மவுண்டனுக்கு போங்க. அந்த மலைக்கு கீழே தான் அவர் இருப்பாரு. அந்த இடத்தை அடைஞ்சதும் உடனே இதோ இந்த ஸ்டிக்கால தரைய தட்டுங்க. அதுக்கப்புறம் என்னை விட வயசானவர் ஒருத்தர் உங்க கண்ணு முன்னாடி வந்து நிப்பாரு. அவர்தான் நீங்க தேடி வந்த சாலமான்கா. ஆசிரியர், போதகர், நல்ல வழிகாட்டி. கடைசியா உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை, வேற யாரையும் பார்த்து நம்பி மோசமாயிடாதீங்க. ஏன் சொல்றேன்னா அவரு நிறைய மாயங்கள்